ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ரமலான் மாதத்தினுடைய 16வது நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். 17வது இரவை எதிர்பார்த்த நிலையில் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய பிறை 17 என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத மிக முக்கியமான ஒரு நாள், ஒரு இரவு. அதுதான் முதல் யுத்தம் நடந்த, பத்ர் போர் நடந்த நாள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பொதுவாக ரமலானுடைய 17 வந்தா எங்கட இந்த நாட்டில் மட்டும் இல்ல, பொதுவாகவே அநேகமான நாடுகள்ல பத்ர் சஹாபாக்களை ஞாபகப்படுத்துவது, அந்த பத்ர் யுத்தத்தை ஞாபகப்படுத்துவது ஒரு வழமை. ஏன் இது ஞாபகப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, கட்டாயம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. முதலாவது, இந்த சம்பவத்தை நானும் நீங்களும் படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு உலக அடிப்படையில் நடக்கிற நிகழ்வுகள் நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய விலகி இருக்கிறோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு டேட்டும் வார நேரம் இது இந்த நாள் இந்த நாள் என்றத நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு கூட சொல்லிக் கொடுத்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி எங்களோட இஸ்லாமிய வரலாறு நாங்க படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். அதனால இந்த பத்ர் யுத்தம் சம்பந்தமாக கட்டாயம் நானும் நீங்களும் விலகி இருக்கணும்.
தூங்கி கழிக்கிறோம். சஹாபாக்களுடைய ரமதான் எப்படி கழிஞ்சிருக்குது? அவங்க ரமதான்ல நோம்பு பிடிச்சிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு உற்சாகமா இருந்திருக்கிறாங்கன்றத விளங்குறதுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ர் யுத்தம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த ஆரம்பமான மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு யுத்தம். இதனுடைய மிக பிரதானமான காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபிப்பட்டம் கிடைச்சி 13 வருட காலம் மக்கால இருந்தாங்க. இவங்க மக்கால இருந்த இந்த 13 வருட காலத்துல எதிரிகளால நிறைய துன்புறுத்தப்பட்டாங்க, ஏற்றிப்பட்டாங்க. அவங்கள பார்க்கிறவங்க பைத்தியக்காரன் என்றுவாங்க, இவரு சூனியக்காரன் என்றுவாங்க, இவர் மிகப்பெரிய பொய்க்காரன் என்றுவாங்க, இவர் வம்சம் இல்லாதவர் என்றுவாங்க. நிறைய வார்த்தைகளால சொல்லடி கிடைச்சிச்சு. அது போக இன்னும் பல கட்டங்கள்ல உடம்புக்கு பலவிதமான அடிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்படி நிறைய நோவினைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நொந்து போய் இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எவ்வளவு நோவினையை கொடுத்தாலும் இவங்க அசைற மாதிரி இல்லை. இப்ப அதே காபிர்கள் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டாங்க, இவருக்கு ஏசி மேல இல்ல, எங்களுக்கே தெரியும் நாம சொல்றது பொய் என்று, அவருக்கு பொய்க்காரன் என்று சொல்றோம். ஆனா அவர் வாழ்நாள்ல பொய் பேசாதவர் எங்களுக்கு தெரியும். இவருக்கு சூனியக்காரன் என்று சொல்றோம், இவர் சூனியம் செய்யாதவர் என்றது தெரியும். இவர் மோடையன் என்று சொல்றோம், ஆனா இவருக்கு அப்படி எந்த கோளாறும் இல்லை என்று எங்களுக்கு தெரியும். இப்படி பொய்க்கு நாங்க ஏசி இருக்கிறதுல அர்த்தம் இல்ல, இவருக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று சொல்லி ஒரு திட்டம் போடுறாங்க. ஒன்று இவரை கொண்டு போடணும், இல்லன்னா இவரை ஊரை விட்டு விரட்டணும். இப்படியான ஒரு திட்டம் நடக்குது. இதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்துடைய கடமையை சொன்னான். நீங்க மக்காவை விட்டு மதீனாவுக்கு போயிருங்க. ஆனா போற நேரம் மிகப்பெரிய இழப்பு. மக்கால சம்பாதிச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட போன மிக பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் கோடிக்கணக்கான சொத்துக்களை மக்கால விட்டுட்டு தான் மதீனாவுக்கு போனாங்க. ஏன்னா அந்த மக்காவாசிகள் குறைஷிகள் அதை எடுத்துட்டு போறது கூட இல்ல, எங்கட மண்ணில சம்பாதிச்ச எதையும் அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகலாம், வெறும் கையோட போகணும். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர், ஆனா ஒன்றும் இல்லாம மதீனாவுக்கு போனாங்க. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர், ஒன்றும் இல்லாம போனாங்க. எடுத்துட்டு போக பார்த்தாங்க, ஏதாவது சொல்லிட்டாங்க. கடைசிக்கு இருக்கிறதை எல்லாம் கொடுத்து உயிரை பாதுகாத்து கொண்டு மதீனாவுக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால அவங்களோட உள்ளத்துல ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்துச்சு. நிறைய இழந்திருக்கிறோமே, எங்கட அவங்க பறிச்செடுத்திருக்கிறாங்களே, அதை திருப்பி எடுக்கணும். எங்கட கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவங்கள்ட்ட, அதை திருப்பி எடுக்கணும் என்ற உணர்வு இருந்து கொண்டே இருந்துச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சிந்தனையில இருக்கிற நேரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. அபூ சுஃபியானுடைய தலைமையில வியாபாரத்துக்காக ஷாமுக்கு போன ஒரு வியாபார கூட்டம் மக்காவை நோக்கி வராங்க, புறப்படுறாங்க. ஏன்னா மக்காவாசிகள் பெரும்பாலும் வியாபாரிகளாக இருந்தாங்க. அவங்க வியாபாரத்துக்காக மக்காலிருந்து ஷாமுக்கு போவாங்க. வருடத்துக்கு 2 தடவை போவாங்க. லீலாபி குரைஷ் ஈலாபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதா ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்தில் ஒரு தடவை, குளிர்காலத்தில் ஒரு தடவை,
பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சஹாபி. ஆனா அவர் கலிமாவுக்கு முன்னால ஷாமில் இருந்து இவருடைய பிரயாண கூட்டம் 40 பேர் கொண்ட ஒரு ஜமாஅத்து வாராங்க. மிக பெரும் சொத்துகளோட வியாபார பொருட்களோட வாராங்க என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டது. நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தணும்னு சொல்லி இவங்களிலிருந்து இந்த சொத்துக்களை பறிச்சு எடுக்கணும். இது வழிப்பறி கொள்ளை அல்ல. எங்களுக்கு சொந்தமானது அவங்கள்ட்ட இருக்குது. அதனால அவங்களுக்கு இருந்து நாங்க அதை எடுக்கணும். நேரடியா இவங்க போகல. ஆரம்பமா 2 சஹாபிகள் அனுப்பினாங்க. அபூ சுஃபியான் இந்த ரூட்ல வாராரு என்றதை நீங்க பார்த்துட்டு வாங்க. இவங்க 2 பேரும் போனாங்க. வலமையில அபூ சுஃபியான் வார ரூட பார்த்து கொண்டு போனா, அங்க தேடி தேடி போனா, இடையில 2 பேர் கலச்சி கொண்டிருக்கிற சத்தம் காதுல விழுகுது. நாளைக்கு வர வேண்டிய பிரயாண கூட்டம் நாளைக்கு வரமாட்டாங்களா, நாளை மறுநாள் தான் வருவாங்களா? செய்தி உறுதியாச்சு. இவங்க இந்த வழியாகத்தான் வாராங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ஜமாஅத் இந்த ரூட்ல தான் வாராங்க. ஏனென்றால் ஷாமில் இருந்து மக்காவுக்கு போறதுக்கு பெரும்பாலானவங்க அந்த காலத்துல மதீனாவினூடாகத்தான் போற வழமை இருந்துச்சு. சரி, எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, அவங்களை தஸ்கீல் பண்ணினாங்க. அபூ சுஃபியானுடைய கூட்டம் வாராங்க. அவங்கள்ட்ட போய் அவங்கள அந்த சொத்துக்களை பறிச்சு எடுக்கிறதுக்கு நாங்க தயாராகுவோம். முஹாஜிர்கள் எல்லாரும் உடனே தயாராகினாங்க. ஏனென்றா அவங்களோட சல்லிதானே அங்க இருக்குது. அன்சாரிகளும் தயாராகணும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அன்சாரிகளுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க மதீனாவிலேயே பிறந்து வளர்ந்தவங்க. அன்சாரிகளும் சொன்னாங்க, நாங்களும் வாரோம் யா ரசூலல்லாஹ். அவங்களோட தயாராகினாங்க. போனாங்க. 313 அல்லது 317 அல்லது 340 முஹாஜிர்கள் 28 பேர் இருந்தாங்க. ஏழையவங்க அன்சாரிகள். அதுல அவுஸ் ஹஸரத் 2 கூட்டத்தினர்களும் 2 கோத்திரமும் இருந்தாங்க. இப்ப அபூ சுஃபியானுடைய கூட்டம் பிரயாண கூட்டம் வார வழியில இடையில ஆட்கள் செய்தி கொடுத்தாங்க. 2 பேர் வந்து அவங்களை தேடிட்டு போனாங்க, விசாரிச்சாங்க. அபூ சுஃபியான் மிகப்பெரிய அறிவாளி. யோசிக்க ஆரம்பிச்சார். யார் வந்து இருப்பாங்க, எங்க தங்கினாங்க, எங்க போனாங்க. அவங்க போன இடமெல்லாம் போய் பார்த்தாரு. எந்த அடையாளமும் கிடைக்கல. கடைசா அவங்க வந்த ஒட்டகத்தினுடைய நஜீஸ் இருந்துச்சு. ஒட்டக விட்டை அதை போய் ஒரு கம்பு குச்சம் எடுத்து அதை அகட்டி பார்த்தா அதுக்குள்ளால ஈச்சப்பழத்தினுடைய விதை இருந்துச்சு. ஈச்சப்பழ சீடு இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு சொன்னார் அபூ சுஃபியான், இது யஸ்ரிபுடைய ஈச்சப்பழம். இந்த ஈச்சப்பழம் மதீனாவினுடைய ஈச்சப்பழம். வந்தவங்க மதீனாவில் இருந்து வந்திருக்கிறாங்க. என்ன தேடிதான் வந்திருக்கிறாங்க. எங்களை வழிமறைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. உடனே மக்காவுக்கு செய்தி அனுப்பணும்னு சொல்லி தம் என்பவரை செய்தி கொடுத்து அனுப்பினாங்க. உதவிக்கு ஆள் வேணும். தம் போனாரு. அபூஜஹலுக்கு செய்தியை கொடுத்தாரு. இப்படிதான் அபூ சுஃபியானுடைய பிரயாண கூட்டம். அவங்களை யாரோ ஃபாலோ பண்றாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் போன்றுதான் தெரிய வருகிறது. அதனால உதவிக்கு ஆள் வேணும். அபூஜஹல் மக்காவில் இருந்து 1000 பேர் கொண்ட மிக பெரும் படையோட ஆடல் பாடல் பெண்கள் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு தயாராகிட்டார். இந்த காலப்பகுதிக்குள்ளால அபூ சுஃபியான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு அவருடைய ரூட மாத்தினாரே. கடலோர பகுதியால போய் அவர் பாதுகாப்பாக மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டார். ஆனா அவர் போய் சேர்வதற்கு இடையில அபூஜஹலுடைய கூட்டம் மக்காவிலிருந்து வெளியாகிட்டாங்க. அபூஜஹல் வெளியாகிட்டார். இப்ப அபூ சுஃபியான் செய்தி கொடுத்தார், நான் பாதுகாப்பாக வந்துட்டேன், நீங்க திரும்பிடுங்க, இப்ப போக தேவையில்ல. அபூஜஹல் சொன்னார், நான் தயாராகி போன
விஷயம் வேற மாதிரி போகுது. நாங்க பிரயாண கூட்டத்தை மறைக்க பார்த்தோம், ஆனா அது இப்ப யுத்தமாக மாற பார்க்குது. இப்ப சஹாபாக்களை ஒன்று கூட்டினாங்க, மசூரா செஞ்சாங்க. நான் தலைவன் என்பதனால சொந்தமா முடிவெடுக்கல, அவங்களுக்கு பட்டதை செய்யல, எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை செஞ்சாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தல. சில நேரம் எங்க கையில சில பொறுப்புகள் இருக்கலாம், அந்த பொறுப்புல நாங்க அதிகாரத்தை பயன்படுத்திடப்படாது. குடும்ப தலைவர்களாக கூட இருக்கலாம், ஊருக்கு தலைவராக இருக்கலாம், ஒரு பிரதேசத்துக்கு நாங்க பொறுப்பா இருக்கலாம். கூட உள்ளவர்களோட ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு, முஹாஜிர்கள் இருக்கிறாங்க, அன்சாரிகள் இருக்கிறாங்க, செய்தியை சொன்னாங்க. முஹாஜிர்கள் உடனே தயாராகினாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க தயார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க தயார், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க தயார். வேற கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க, வேற கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. மஷூராவை முடிக்க தயார் இல்ல, திரும்ப 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 கேட்கிறாங்க. அன்சாரிகள்ல இருந்த ஒரு இளம் சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்கட பதில எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க போல விளக்குறீங்க. இவ்வளவு பேர் சொல்லி முடிவெடுக்கிறீங்க இல்ல, அன்சாரிகள பக்கத்தால ஏதாவது பதில் வரும்னு பாக்குறீங்க போல. ஏனென்றா முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாம வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு தேவையான செலவினங்களை கூட அன்சாரிகள் தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப யுத்தம் என்று வந்தா அதுக்கு தேவையான செலவினங்களையும் இந்த அன்சாரிகள் தானே செய்யணும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பதில பார்த்தாங்க. உடனே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய கூட்டம் அவங்கள பார்த்து, இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாதிலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்களோட ரப்பும் போய் யுத்தம் செய்ய, நாங்க இங்க பார்வையாளர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது போல ஒரு நாளும் நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க உங்களோட தயாரா இருக்கிறோம், நீங்க சொல்றதை செய்ய தயார், நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதிலோட மஷூராவை முடிச்சாங்க, முடிவெடுத்தாங்க, யுத்தத்துக்கு தயாராகுவோம். ஆனா யுத்தத்துக்கு தேவையான போதுமான அளவு பொருட்கள் இல்ல. 70 ஒட்டகம், 2 குதிரை. ஆனா 300க்கு மேல சஹாபாக்கள், 3 பேருக்கு ஒரு வாகனம். அப்படிதான் ஏன்னா யுத்தத்துக்கு போறா ஒவ்வொரு வீரருக்கும் ஒவ்வொரு வாகனம், அப்படிதான் யுத்தம் போவாங்க. ஆனா இந்த படையில 3 பேருக்கு உண்டு, மாறி மாறி ஏறுவாங்க. தயாராகினாங்க, வெளியாகினாங்க, ஜமாஅத்து புறப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து போவாங்க. அவங்க இறங்கி நடக்க வேண்டிய கட்டத்துல அவங்களோட இருந்த அந்த மற்ற 2 பேரும் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வாகனத்திலேயே வாங்க, நாங்க உங்களுக்கு பதிலாக நடந்தே வாரோம் பண்ணுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை விட நீங்க பலசாலிகள் இல்ல, அதே நேரம் உங்களை விட நன்மையின் பக்கம் நான் தேவையற்றவனாகவும் இல்லை. உங்களை விட நான் ஒரு பலசாலி, அதே நேரம் உங்களை விடவும் நான் நன்மையின் பக்கமும் தேவையுள்ளவனா இருக்கிறேன். அதனால உங்களை போல நானும் நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்து வாரேன் என்றான். போனாங்க, உரிய இடம் வந்துட்டு பதில் களத்துக்கு போய் சேர்ந்தாங்க. இந்த பக்கமா நாங்க ஒதுங்க வேண்டாங்க. கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பக்கமா ஒதுங்குவோம் சொல்றீங்க, இது அல்லாஹ்வோட கட்டளையா கேட்டாங்க. இல்ல இல்ல, இது ஏண்ட ஒரு கருத்து தான் என்றாங்க. சொன்னாங்க ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு அது சம்பந்தமான அறிவு இருக்குது. அதனால சொன்னாங்க, இந்த இடம் அவ்வளவு பொருத்தமா இருக்காது யா ரசூலல்லாஹ். அப்ப இந்த இடம் பொருத்தமா இருக்கும் கேட்டாங்க. இதை விட அந்த இடம் பொருத்தம், இவர் சொல்ற இடத்திலேயே நாங்க ஒதுங்கிடுவோம் என்றாங்க. ஒரு நபி, ஒரு ரசூல், மிக பெரும் தலைவர், அதிகாரம் கையில் இருக்குது. ஆனால் துறை சார்ந்தவர்களுடைய கருத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, அவங்கள கருத்துக்களை மதிச்சாங்க.
அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதே இடத்துல எல்லாரும் ஓரமாகிறாங்க. 16வது நாள், ரமலானுடைய 16வது நாள், பல நாட்கள் பயணம் செஞ்சு போய் அந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப படை தளபதி உயரமான இடத்தில் இருக்கணும், அவருக்கு கூடாரம் அடிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய கூடாரம் அடிக்கப்பட்டுச்சு. அரபியில அரீஷா என்று சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு மஸ்ஜிதுல் அரீஷா என்பதாக மஸ்ஜிதாக அறிமுகமாக இருக்குது. கூடாரம் அடிக்கப்பட்டுச்சு. இரவு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்துக்குள்ள போனாங்க. இஷா தொழுகைக்கு பின்னால சஜதால விழுந்தாங்க, துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா லன் துஅபத் ஃபில் அர்த். யா அல்லாஹ், என்னோட இருக்கிற இந்த 300 சொச்சம் பேர் இன்றைக்கு மௌத்தாகிட்டாங்கண்டா, இன்றைக்கு ஷஹீதாகிட்டாங்கண்டா, இன்றைக்கு அழிக்கப்பட்டுட்டாங்கண்டா, உன்னை இபாதத் செய்ய பூமியில ஆள் இருக்க மாட்டாங்க யா ரசூலல்லாஹ். ஏனென்றா கலிமா சொன்ன எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. அதனால இந்த கூட்டத்தை பாதுகாத்து எதுவரைக்கும் துவா செஞ்சாங்க? சுபஹ் வரைக்கும் துவா செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முதல் ஆயுதம் துவா. துவாவை விட பெரிய ஆயுதம் இல்ல. ஒரே துவா செஞ்சு என்ன கண்டீங்க? ஒரே துவான்னு இருக்கிறது என்ன கோலத்தனம்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு காட்டி தந்த அழகான முன்மாதிரி. துஆவை விட பெரிய ஆயுதம் இல்ல. எவ்வளவு பெரும் பலசாலிகளையும் துஆவை கொண்டு எதிர்க்கலாம், துஆவை கொண்டு நிலைமைகளை மாற்றலாம். 313 பேரோடு இருக்கிறாங்க. அங்கால 1000 பேர் மிக பெரும் ஏற்பாடுகளோட வந்திருக்கிறாங்க. முதலாவது துஆவை கொண்டுதான் ஆரம்பிச்சாங்க. எங்களோட வாழ்நாள்ல எந்த கட்டத்திலையும் நாங்க கைவிடக் கூடாது ஒன்றுதான் துஆ. என்ன நிலைமை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சிக்கல் வந்தாலும் முதலாவது எங்களோட ஏற்பாடு துஆவா இருக்கணும். அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கணும், அல்லாஹ்க்கு பொறுப்பு கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இரவு நேரம், காலையில யுத்தம். எவ்வளவு ஈமான் உள்ள சஹாபாக்கள் பாருங்க. காலையில யுத்தம், இரவுல நிம்மதியா தூக்கம் போகுது. அப்படி தூங்கி விழுறாங்க. இத் யுவஷிகுமுன் நுஆஸ அமனதன் மின். மன அமைதியால அவர்களுக்கு அல்லாஹ் தூக்கத்தை கூட கொடுத்தார். சில சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தூக்கம் போயிட்டுண்டா, தூக்கத்தில் அவங்களுக்கு குளிப்பு கடமையாகிட்டு, குளிப்பு கடமையாகிற அளவுக்கு தூங்கிட்டாங்க. இப்ப ஷைத்தான் வந்து குழப்பம் போட ஆரம்பிச்சான். குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறீங்க, ஜுனுபாலிகளா இருக்கிறீங்க, எப்படி மலக்குமார்கள் உதவி வரப்போகுது? மலக்குமார்கள் வரமாட்டாங்களே. அல்லாஹ் அடுத்த உதவியை கொடுத்தான். ஒரு மலையை போய் வச்சார். மழை பெய்ஞ்சிச்சு. அந்த மலையால குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணிகள் எடுத்துக்கொண்டாங்க, குளிக்க தேவையானவங்க குடிச்சு கொண்டாங்க. அவங்களோட நிலம் நல்லா ஸ்ட்ராங்கா உறுதியான நிலமா மாறி. அல்லாஹ்வுடைய உதவி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, காலை நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. 3 வேலை செஞ்சாங்க. முதலாவது செஞ்ச வேலை, சஹாபாக்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. யுத்த களத்தில் எப்படி இருக்கணும், அழகான பிளான போட்டாங்க. 3 கொடிகள். அதுல பிரதானமான கொடி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கையில கொடுத்தாங்க. அன்சாரிகள கையில, அன்சாரிகள ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கையில ஒரு கொடி. முஹாஜிர்கள ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கையில ஒரு கொடி. 3 பேர், ஒருவர முன்னால, ஒருவர வலதுல, ஒருவர இடதுல 2 குதிரை வீரர்கள் இருந்தாங்க. அவங்கள ஒரு ஆள வலதுல, ஒரு ஆள இடதுல படைய அணிவகுத்தாங்க. முதலாவது சப்புல நீங்க நிக்கணும், இரண்டாவதுல இவங்க இருக்கணும், பின்னால இவங்க இருக்கணும், கடைசியா இவர் வரணும். விடுபட்ட பொருட்களை புறக்கி கொண்டு வரணும். பின்னால யாராவது தாக்க வந்தா செய்தி சொல்லணும். இப்படி அழகான திட்டத்தை சொல்லி கொடுத்தார். வாள் கையில இருக்கிறவர் எப்ப தாக்கணும்? முன்னால எதிரி எவ்வளவு தூரத்தில் இருந்தா நீங்க தாக்க ஆரம்பிக்கணும். அம்பு கையில் இருக்குது, நீங்க உங்களோட எதிரியை நீங்க எப்ப அடிக்கணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நீங்க
இவ்வளோ பயங்கரமான யுத்தகலம், ஆனா எவ்வளோ அழகான பாடம் சொல்லிக் கொடுத்தார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது அவங்க சஹாபாக்களை தைரியப்படுத்தினார். அல்லாஹ் சொன்னான், ஹர்ரிஜில் முஃமினீன அலல் கிதால், நீங்க ஆர்வப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அவங்க பயங்கரப்படா, நாங்க 300 பேரு, அவங்க 1000 பேரு. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி சொல்லிக் கொடுத்தான், இஷ்ரூன சாபிரூன யக்லிபூ மிஅத்தைன், 20 பேர் போதும் 200 பேர் அடிக்க. அல்புன் 1000 பேர் போதும் 2000 பேர் அடிக்கிறதுக்கு. கம்மின் பிஅத்தின் கலீலத்தின் கலபத் பிஅத்தன் கதீரத்தன் பிஇذنில்லாஹ், சின்ன கூட்டம் போதும் பெரிய கூட்டத்தை அடிக்கிறதுக்கு. 100 பேர் போதும் 1000 பேர் அடிக்கிறதுக்கு. அல்லாஹ் தஆலா அழகான ஆயத்துகளை இறக்கி ஆர்வம் ஊட்டினான், உற்சாகப்படுத்தினான். நாங்க 300 பேரே, எப்படி 1000 பேரோட நாங்க மோதுற? இந்த பயம் வாழும், அல்லாஹ் அவங்களோட இருக்கிறார். இந்த தைரியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, கூமு இலல் ஜன்னா அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், நீங்க சொர்க்கத்துக்கு தயாராகுங்க. ஷஹீதாரினா அடுத்த வினாடி சொர்க்கம். எப்படி சொர்க்கம்? வானங்கள் பூமிகளை விட பெரிய சொர்க்கம். சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்கிறதோட திண்டு கொண்டிருந்த ஈச்சப்பழத்தை வீசிட்டு அந்த சொர்க்கத்தை நான் இழக்கிறதான்ட்டு யுத்தத்துக்கு தயாராகினார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது இரண்டாவது. மூணாவது, திரும்பவும் இரவு பூரா துஆ செஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் ஆரம்பிக்க முன்னாலே துஆவ ஆரம்பிச்சாங்க. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். மிக முக்கியமான துஆ. எங்க வாழ்நாள்ல எல்லா கட்டங்கள்லயும் நாங்க ஓத வேண்டிய துஆ. திரும்ப திரும்ப ஓதினாங்க. துஆவை படிச்சு தந்தது மட்டுமல்ல, இந்த துஆ இருக்குது எங்க வாழ்நாள்ல மிக முக்கியமான ஒரு துஆ. துஆவை செஞ்சாங்க. யுத்தம் ஆரம்பிக்குது. அல்லாஹ் இவங்க ஆரம்பிக்க முன்னால மலக்குமார்களுக்கு சொல்லிட்டான், இஸ் யூஹி ரப்புக இலல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு சொல்லிட்டான், நீங்க நேரடியா களத்துக்கு போகணும். அவங்கள வாள்களை வீசுறதுக்கு முன்னால நீங்க வெட்டி போடணும். 1000 மலக்குமார்களை தாரதாக சொன்னான். திரும்ப 3000, திரும்ப 5000 மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் நேரடியாக உதவி செய்தார். நேரடியாக உதவி செய்தார். சஹாபாக்கள் சொன்னாங்க, வெட்டதுக்கு நான் கையை தூக்கினேன், அவருடைய தலை உருகுதுன்னாங்க. அவரை பிடிச்சி இழுக்க பார்த்தேன், அதுக்கு முன்னால யாரோ பிடிச்சி இழுக்கிட்டாங்க. கைது செய்யப்பட்ட எத்தனையோ அந்த பதிலுல கலந்து கொண்ட காபிர்கள் சொன்னாங்க. சஹாபி சொன்னார், நான் தான் இவரை கைது செஞ்சேன். இல்ல இல்ல, இவர் இல்ல, வேறொருவர் தான் என்ன கைது செஞ்சதாக சொன்னார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி மலக்குமார்கள் நேரடியாக இறங்கி களத்தில் உதவி செஞ்சாங்க. மிகப்பெரிய வெற்றிய சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. அந்த காவிர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்ட இடத்துல இந்த சஹாபாக்கள்ல வெறுமனே 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. 6 முஹாஜிர்கள், 8 அன்சாரிகள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கைது செய்யப்பட்டவங்க வந்தாங்க. இவங்களை வச்சு என்ன செய்யலாம் என்று மசூரா செஞ்சாங்க. பலரும் பலரை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, இவங்கள யார் யார் எந்த துறை சார்ந்தவர்களா இருக்கிறாங்களோ அவங்களை வச்சு நாங்க அந்த துறையில பயன்படுத்துவோம். அறிவுள்ளவங்க இருக்கிறாங்களா, அவங்களை வச்சு நாங்க இல்ம பரப்புவோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அபூஜஹல் யுத்த களத்தில் சுத்தி கொண்டிருந்தான். 2 சின்ன புள்ளகள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் அபூஜஹலை சொல்லி தரேனுமா? அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏசி கொண்டிருக்கிறாராமே. சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க கேட்டவர் தான் போறாரு. உடனே 2 பேரும் பாஞ்சி போனாங்க, வெட்டினாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன பிள்ளைகள், அவங்களுக்கு வேற எந்த உணர்வும் இல்ல, வேற கோபம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏசுறானாமே, அதனால நான் அவனை கொல்லணும் அப்படின்ற ஒரு தைரியம், அப்படின்ற ஒரு உணர்வு. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது
இது இந்த பத்ர் யுத்தத்தினுடைய மிகச் சுருக்கம். இது மிக விரிவான சம்பவம், நிறைய படிப்பின, அதுல மிக பிரதானமான படிப்பின ஈமான் நிறைஞ்ச சம்பவம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால வேற ஒன்றையும் பார்க்கல. ஏண்டா முஸ்லிம்கள் இருக்கிறாரு மகன், வாப்பா அடுத்த பக்கத்துல வந்திருக்கிறாரு, நானா இங்கால தம்பி அடுத்த பக்கத்துல வந்திருக்கிறாரு, மகன் இங்க வாப்பா அடுத்த பக்கம். எதிரில யாரா இருந்தாலும் ரப்புடைய கட்டளைக்கு முன்னால வேற எதையும் பார்க்கல. எனவே கண்ணியமானவர்களே, நாங்க இந்த உலகத்துல ரப்புடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுக்கிறவங்களாக மாறும். இரண்டாவது, அந்த சஹாபாக்களிட்ட இருந்த ஒற்றுமை இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமா இருந்துச்சு. அன்சாரிகள், முஹாஜிர்கள், இது உங்களோட பிரச்சனை, இது எங்களோட பிரச்சனை, நாங்க இதுல தலை போடணும் இல்ல, எல்லாரும் ஒரே சகோதரர்கள் போல ஒன்று சேர்ந்திருந்தாங்க. அல்லாஹ் அந்த ஒற்றுமையால்தான் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தான். மூணாவது மிகப்பெரிய பாடம் துஆ. எங்கட வாழ்நாள்ல எல்லா கட்டத்திலையும் என்ன பிரச்சனை வந்தாலும் ரப்பின் பக்கம் முன்னோக்கக்கூடியவர்களாக மாறும். இந்த மூணை எங்கட வாழ்க்கையில நாங்க கடைபிடிப்போம் என்றிருந்தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான். இந்த பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு. மௌத்து வரையில வேண்டியதை செய்யலாம், உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். இதை வச்சு நாங்க படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் எவ்வளவு பெரிய விஷயம். இவ்வளோ மிக பெரும் முஜாஹதா செய்த இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அன்பு பரிசு பாவ மன்னிப்பு. எனவே நாங்களும் அந்த பாவ மன்னிப்பு அடைவதற்காக முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானா. யாதா குற்ற முறைகளை மன்னித்தருள்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. இந்த ரமலான முறையாக கழிச்ச சீதவிகள் கூட்டத்தில் எங்கள் எல்லாரையும் ஆக்கி அருள்வாயாக. இந்த ரமலான கொண்டு ஓண்ட ரஹ்மத்த, மக்பிரத்த, நரக விடுதலைய, தக்வாவ, லைலத்துல் கத்ர அடைஞ்ச நல்லவர்களாக எங்கள் ஆக்குவாயாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய மதுவாவுக்கு எங்கள் ஆளாக்கிறாரே அல்லாஹ். மிக பிரதானமான அந்த பத்ருடைய யுத்தம் நடந்த அந்த நாள்ல இருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களை பொருந்திக் கொள்வாயாக. அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரும் அந்தஸ்துகளை கொடுத்தாயோ அதே இடத்துல எங்களையும் கொண்டு போய் வைப்பாயாக. எங்கள பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களை ஈமான உறுதியாக்குவாயாக. எங்களுக்கு இடையில ஒற்றுமையை நசீபாக்குவாயாக. எல்லா காரியங்களையும் துஆவை கொண்டு பக்கம் வீரக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.